எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, மாடி தோட்டத்தில் என்னென்ன செடிகளை வந்து கட்டிங்ஸ் மூலியமாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான். நம்ம நிறைய செடியை பார்த்துருப்போம். எந்த செடி விதையிலேருந்து வரும், எந்த செடி கட்டிங்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. அதை வந்து எந்தெந்த செடிகள் வந்து கட்டிங்ஸ்லேருந்து வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கற்பூரவள்ளி அப்படிம்பாங்க, ஒரு சில ஊரில் ஓமவள்ளி அப்படிம்பாங்க. சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக அந்த செடியை வைங்க. இந்த இலைகளில் வந்து அவ்வளோ மகத்துவத்தன்மை இருக்குது. இது 2 இலைகளை வந்து டெய்லி நீங்கள் பிடிங்கி சாப்பிட்டாலே போதும், பறித்து சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். இந்த இதில் வந்து இந்த தண்டு மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த சென்டரில் தண்டு மாதிரி இருக்கும். இந்த தண்டு இவ்வளவு கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா போதும், அழகாக வளர்ந்துடும். ஒரு வாரம் 10 நாளில் தான் வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். இது சின்ன தண்டாக கொண்டு வந்தது தான் நம்ம வச்சது, இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு சில இந்த மாதிரி செடிகள் நீங்கள் வந்து நிறைய இடத்துல பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வீட்டிலே பார்ப்பீங்க. சரி, இதுக்கு விதை இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இதோட கட்டிங்ஸ் இருந்தாலே இதை நம்ம வளர்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பொன்னாங்கண்ணி கீரை. இந்த கீரை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ நல்ல கீரை, இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த கீரையை நம்ம வீட்டில் வந்து எளிதாக வளர்க்கலாம் மற்ற கீரைகளை விட. இந்த கீரையும் வந்து தண்டுலேருந்து தான் வரும். நீங்கள் புதினா எப்படி வாங்கிட்டு வந்து ஆய்வீங்களோ அந்த மாதிரி ஆஞ்சிட்டு தண்டை மட்டும் வச்சா போதும். இது நான் உங்கள் ஊர்லேருந்து வெறும் 5 தண்டு எடுத்து வந்தேன். அதிலேருந்து 2 தண்டு வளர்ந்தது தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. இதிலேருந்து பறித்து நாங்கள் மற்ற தொட்டிகள்லேயும் வந்து வச்சுருக்கோம். நீங்கள் கீரைக்கு அறுக்கும்போது இதில் கொஞ்சம் பாதியாக அந்த மாதிரி கட் பண்ணிட்டு கீரையை ஆஞ்சிட்டு அந்த தண்டை வந்து நீங்கள் நட்டி வைக்கலாம். உங்களுக்கு ஒரு செடியிலேருந்தே நீங்கள் எத்தனை தொட்டில்னாலும் வச்சுக்கலாம். அவ்வளோ நல்ல கீரை, அவ்வளோ ஈஸியாக வளரும். எந்த பராமரிப்பும் இது தேவையில்லை இதுக்கு பெருசாக. இந்த கீரையும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வளருங்க. இது வந்து வல்லாரைக்கீரை. இதுவும் அப்படி தான். இதில் வந்து தண்டு இருக்காது, ஆனால் இது வந்து கொடி மாதிரி படர்ந்து போகும். அந்த கொடியில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இன்ச்சுக்கு ஒரு இடத்துல வந்து வேர் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற இதை வந்து நீங்கள் நட்டி வச்சிங்கன்னா, அந்த கொடியை நட்டி வச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கணுவுலையும் வந்து வேர் வளரும். இங்கே பாருங்கள், 2 இன்ச்சுக்கு ஒரு இடத்துல வேர் இருக்குது. இதில் வந்து விதைகள் கூட வரும். இந்த மாதிரி பூ வந்து அந்த பூவிலேருந்து விதைகள் வரும். ஆனால் உங்களுக்கு அது வந்து லேட்டாகும். இந்த மாதிரி நீங்கள் கீரை வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி தண்டு இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்தாலே போதும், ஜஸ்ட்டு 1 இன்ச்சு இருந்து இந்த 4 வேர் இருந்தாலே போதும். அந்த மாதிரி ஒரு செடி வச்சது தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக வளருங்க. இந்த செடியும் வந்து வளர்க்குறது வந்து பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுவும் இந்த மாதிரி தண்டுலேருந்து வரக்கூடிய ஒரு செடி தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து சிகப்பு பசலைக்கீரை. இது வந்து கொடி வகையை சேர்ந்தது. இதில் பச்சை வகையான பசலைக்கீரையும் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து சிகப்பு பசலைக்கீரை. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதாவது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியலாம் இந்த கீரை, ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து ஹீமோகுளோபின் சத்து கம்மியாக இருக்கிறவங்க, அந்த ப்ளட்டு வந்து கம்மியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இந்த கீரை வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த கீரையை வளங்க. இது வந்து எப்படின்னா, தண்டு வச்சாலே போதும். ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி ஒரு அடி இல்லைன்னா 1/2 அடி இருக்கிறத கொஞ்சம் முத்தின தண்டாக இருக்கணும். இந்த மாதிரி நுனியை வச்சா வளராது. கொஞ்சம் முத்தின தண்டாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ஈஸியாக வளர்ந்துடும். கண்டிப்பாக இதையும் வந்து உங்கள் வீட்டில் வளருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து வெத்தலை. இந்த வெத்தலை வந்து எப்படி நம்ம வீட்டில் வளர்க்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகமாக இருக்கும். அது எப்படி கிடைக்குங்கிறதும் சந்தேகமாக இருக்கும். நம்ம நர்சரிக்கு போகணும், வாங்கணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இல்லை. நீங்கள் வந்து ஒரு சின்ன கட்டிங்ஸ் கிடச்சாலே போதும். நம்ம நண்பர்கள் வீட்லேயோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் யார் வீட்லையாவது வெத்தலை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கொடி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வாங்க. அதுலேயும் ஒவ்வொரு கணுவுலையும் வந்து வேர் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒவ்வொரு கணுவுலையும் வேர் விடும். ரொம்ப நுனியை கட் பண்ணாமல் கொஞ்சம் தண்டு வந்து கொஞ்சம் பருத்த தண்டு இருக்கிற மாதிரி, அதாவது வேர் இருக்கிற மாதிரி தண்டு இருக்கிறத வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிழலில் வைங்க. வெத்தலை செடி எப்போவுமே வந்து லேசான ஒரு வெயில் தான் படணும். அது மேலே மொட்டை வெயிலில் கொண்டு வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து வளராது. வளர்ந்த பிறகு கூட அப்படி தான். அதுக்கு வந்து 1/2 வெயில் இருந்தாலே போதும். முடிஞ்ச அளவுக்கு மரத்து கீழேயோ இல்லைன்னா பால்கனிக்கு போகிற பால்கனிலேயோ இல்லைன்னா ஸ்டெப்பு ஏறுற இடத்துலையோ ஒரு 1/2 வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க, நல்லாவே வளரும். இதுவும் தண்டுலேருந்து வரக்கூடிய ஒரு கொடி வகை தான். சரி, எங்கள் வீட்டில் என்னென்ன கொடி வகைகள் வந்து தண்டுலேருந்து வர்றது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க.
இது மற்றும் வேறு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். உங்கள் வீட்டில் என்னென்ன வகையான செடிகள் வந்து தண்டுலேருந்து வரக்கூடியதை வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.